அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வேலி டெக் பார்க் எங்க வரப்போகுது? குவாண்டம் கம்ப்யூட்டிங் டெக் பார்க் அப்படிங்கிறது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எங்க வரப்போகுதுன்னா, ஆந்திர பிரதேஷோட அமராவதி அப்படிங்கிற அந்த சிட்டில தான் வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது, ஹூ அமங் த ஃபாலோயிங் வில் ரெப்ரசன்ட் இந்தியா அட் ஐஎம்எஃப் எக்ஸிகியூட்டிவ் போர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளவு நாள் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தது யாருன்னா கேவி சுப்பிரமணியம். ஸோ இவரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இவருக்கு அடுத்ததா புதுசா ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் ஐயர் அப்படிங்கிறவர் தான் இப்போ வந்திருக்கிறார். சரிங்களா? பரமேஸ்வரன் ஐயர் அப்படிங்கிறவர். ஸோ இதுல இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா இந்திராமணி பாண்டே அப்படிங்கிறவர் இருக்காரு. இந்திராமணி பாண்டே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா? இந்த பிம்ஸ்டெக்கோட ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறது தான் இந்திராமணி பாண்டே. ஓகேங்களா? பிம்ஸ்டெக்கோட ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறவர். சரிங்களா? பிம்ஸ்டெக்கோட ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறவர். ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிம்ஸ்டெக்கோட ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜெனரல் செக்ரட்டரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியன் இவர்தான். இது வரைக்கும் எந்த ஒரு இந்தியனுமே பிம்ஸ்டெக்கோட ஜெனரல் செக்ரட்டரியா இருந்ததில்ல. இவர்தான் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? அடுத்தது, the Australian Prime Minister Anthony Albanese, who has won the general election held in May 2025, belongs to which political party அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஆந்தனி அல்பனீஸ் அகைன் வின் பண்ணியிருக்காரு. செகண்ட் டேர்மா வின் பண்ணியிருக்காரு. 3-year டேர்ம் இவங்களை பொறுத்த வரைக்கும், ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர். சரியா? அடுத்தது, which country will host the 7th Quad Leaders Summit meeting in 2025? ஓகேங்களா? குவாட் அப்படின்னா 4 கண்ட்ரிஸ் வரும். அமெரிக்கா, ஓகேங்களா? அடுத்தது ஜப்பான், அடுத்தது இந்தியா, அடுத்தது ஆஸ்திரேலியா. சரியா? இந்த 4 நாடுகளை தான் நம்ம குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ மேப், வேர்ல்டு மேப்ல இவங்கள நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ரிலேட்டரல் மாதிரி இருப்பாங்க. அதனாலதான் இவங்கள குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ 7th குவாட் மீட்டிங் அப்படிங்கிறது எங்க நடக்க போகுதுன்னா இந்தியாவுல நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்தியா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா, where will the 59th annual meeting of Board of Governors of Asian Development Bank 2026 be held? So 59th annual meeting எங்க நடக்க போகுது? ஏடிபியோட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் மீட்டிங் எங்க நடக்க போகுது அப்படின்னா சாமர்கண்ட், உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல் சாமர்கண்ட்ல வந்து நடக்க போகுது. சரிங்களா? சமர்கண்ட், உஸ்பெகிஸ்தான். 58th மீட்டிங் இந்த வருஷம் இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. 58th மீட்டிங் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டாலியோட மிலான் அப்படிங்கிற சிட்டி. ஓகேங்களா? மிலான் அப்படிங்கிற இந்த சிட்டில தான் நடந்திருக்கு. சரியா? ஸோ 58th மீட்டிங்னு கேட்டாங்கன்னா மிலான், இட்டாலி. 59th மீட்டிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாமர்கண்ட் இன் உஸ்பெகிஸ்தான். சரியா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.